விமர்சன ரீதியாக பாராட்டப்பட்ட சர்க்கார் படத்தை எழுதி ரகசியா, ஹாஸ்டல் போன்ற த்ரில்லர் படங்களை இயக்கிய திரைப்பட தயாரிப்பாளரும் திரைக்கதை எழுத்தாளருமான மனிஷ் குப்தா தனது முன்னாள் ஓட்டுநர் ராஜிபுஸ் இஸ்லாம் லஷ்கரை தாக்கிய குற்றச்சாட்டுகளை மறுத்து அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மும்பையின் வெர்சேவா காவல் நிலையத்தில் குப்தா ஓட்டுநருக்கு பணம் செலுத்தும் தகராறில் கத்தியால் குத்தியதாக கூறி எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டதை தொடர்ந்து சர்ச்சை வெடித்தது. குற்றச்சாட்டுகள் முற்றிலும் பொய்யானது மற்றும் ஜோடிக்கப்பட்டவை என்று கூறிய குப்தா சிசிடிவி காட்சிகளை தனது முக்கிய ஆதாரமாக சுட்டிக்காட்டினார். சிசிடிவி காட்சிகளின் ஸ்கிரீன்ஷாட்டில் நீங்கள் கூறுவது போல அவர் உண்மையில் குத்தப்பட்டிருந்தால் ரத்தம் எங்கே என்று தயாரிப்பாளர் கேள்வி எழுப்பினார். கடந்த 3 ஆண்டுகளாக ஓட்டுநரின் சம்பளத்தை சரியான நேரத்தில் செலுத்தவில்லை என்று எஃப்ஐஆரில் கூறப்பட்டதற்கு குப்தா பதிலளித்தார். இது முழுமையான பொய். வங்கி அறிக்கைகள் படி ஒவ்வொரு மாதமும் சரியான நேரத்தில் அவருக்கு பணம் செலுத்தினேன் என்பதை தெளிவாக காட்டுகின்றன. அவரை தன்னை காயப்படுத்திக் கொண்டு மிரட்டி பணம் பறிப்பதற்காக போலியான வழக்கு பதிவு செய்து என் பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியிருக்கிறார் என்று குப்தா கூறியுள்ளார்.